தெருவில் அவன் தான் திட்டுவான். எப்படி என்னடி அங்க போற கூட்டுவாடி ஒண்ணு பேசிக்கிறேன் தெருவில் திட்டுட்டு போய் கதவு சந்து பதைக்குவான். எந்த நக்கி ஆம்பளை நக்கி வீதியில பொம்மநாட்டி திட்டுறானோ அந்த நக்கி வீட்டுக்குள்ள உதவாங்குவான். சரி அது இருந்தாலும் இருக்கட்டும்மா. கதை இருக்கணும் காமெடி இருக்கணும் சரியா? நம்ம காமெடியில 4 ஊர்ல வச்சுக்கலாம். அது போனால் போகட்டும். படித்தாலும் புத்தி வேண்டும், ஒரு இலக்கண மறைமகள் அறிய வேண்டும், ஒரு தன்னை தான் படித்தாலும் தாழ்வு வேண்டும். இப்பேற்பட்ட பெரியோர் பாதம் என்னாலும் படிய வேண்டும். பார்சபை முன்பாக வந்திருக்கிறேன். பார்சபை முன்பாக அம்மா வந்திருக்கிறேன். அம்மா நான் யாரு, என் ஊர் என்ன, பேர் என்ன? அம்மா எம்மாக்கு ஒரு பாட்டியே பாட்டி அப்படி பேசக்கூடாது. நீ பேசிக்கிட்டு இருந்தே வச்சுக்க, இதுக்கு மேல ஒரு சத்தம் கூட வரக்கூடாது. அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தா உன் பிரச்சனை எடுத்து ஓடி போடுவோம். அப்புறம் நான் கோமான என் சேலையை தூக்கிடுவேன். ஒரு பயம் கொஞ்சம் ஓடி. இப்பேற்பட்ட பார்சவமாக வந்திருக்கிறேன். அம்மா என்ன விளக்கம், என் பேர் என்ன தெரியுமா தெரியாதா? தெரியுமா? எப்படி? சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம். சொந்த ஊர் முள்ளவாடி. உன பசங்க எல்லாம் உள்ளவாடிங்கிறான். முள்ளவாடி. உங்க பேர் சத்யா. அது பகல வேடத்தை சக்தியா. அந்த வேடத்தை நீக்கி இந்த வேடத்துல அழகா வந்திருக்கிறேன். திரு விளக்கு உனக்கு என்ன தெரியுமாடி? சொல்லி காட்டுறேன். சொல்லுமா. வாங்க ஐயா. வணக்கம். முள்ளுவாடி அம்மா சொல்லுமா. ஆமா. ஆழ்விளக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பாட்டு கிடந்த என்னமோ சொல்லிட்டு கிடந்த என்ன வரணும்னு தான் தெரியல. தெரியவில்லை. நீ காட்டினி அனுகிட்ட என்ன பேர சொல்லி காட்டினேன். உடம்பு சரியில்லை. உடம்பு பாருங்க புள்ளியாராட்டம். உடம்பு சரியில்லை. போ உனக்கு உடம்பு சரியில்லை. ஆமா உடம்பு நடந்தா கோடியா வருதுமா. என்னமா இருக்கும் பாத்துக்கங்கடி. நான் நடக்கிறேன் உடம்பு என் கோடியா வந்துகிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியலையா? அதெல்லாம் கூட வராம அப்புறம் என்ன தனித்தனியா வரும்? குட்டியா வந்தா தேவலாம். அறிவுக்கெல்லாம் நீ போன வருஷமா இல்ல, அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கொரோனாவிலேயே நீ செத்துருக்கணும். அப்புறம் என்ன சொல்லித்தான் வரதான் தூக்கி விட்ட. யாரையா போயிட்டான். சரி ஐயா, தேசம் போது 56 தேசம். 56 தேசம். அதுல ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய நாடு இவருடைய நாடு கேகை நாடு. நினைக்காத நாளே இல்லம்மா. எதுக்கு அடிச்சா? இந்த ரோடு சமமா இருந்துச்சு. ஏன்னு சொந்த புடிச்சு வாங்கி சட்டம்லாம் புருஷங்கிட்ட வச்சுக்க. கைத்தாருத்தா 10 முட்டை நெல்லி கொட்டலாம். அண்ணா பாசாமி பாசாமி நல்லா இருக்கியா பாப்பா? நல்லா இருக்கியா சட்டம்லாம் அவன் புருஷங்கிட்ட வச்சுக்க சொல்லிவிட்டேன். அவனால முடியாது விட்றா. நீ ஏன்டா அவனை இட்டு சொல்ற? என்னடா
என்ன பண்ண வரவன் அடிச்சுடாது. ஏய் பாப்பா, அடிச்சுடாத. ஏய் வயசுல கத்துற பாப்பா, அடிச்சுடாத. வயசு காலத்துல அவரே அடிக்க போற. நீ முறையத்தான் என்னடா பண்ண போற? அவர் யாரு நீ திட்டுறாரு? அவர் யாரு உனக்கு? அவன் தான் என் புருஷன் தெரியாது உனக்கு. அவன் பேர் பூமாலடி. சரி சரி. என்ன வேலை அவருக்கு? கோயில என்ன வேலை அவருக்கு? பிரச்சனை வச்சுக்கோரு. ஏன் அவனால முடியலன்னு சோறு போட்டுரும். எப்படி? கோப்பன கோயில மணி ஆட்டுறாமா. சரி அது எப்படி? 10 ரூபா தச்சினை வச்சா கனமா மணியை கிணு ஆட்டுறான். வெத்தலை பாக்கு தச்சினை வைக்கல. போ போ போ. காலையில உன்னை அடிச்சுட்டு போறாங்க, சம்பளம் கொடுக்காம விட்டுற போறாங்க. என் பிரிச்சா அப்படியே பட்டமா. சரி இருக்கட்டும். எங்க வீட்டை பஞ்சம்னு வச்சுக்க, அரிசிக்க அதுக்கு இருக்கு. உடனே சொல்லுவான் என்ன காரணம்? இல்ல மூப்படா சாமி கும்பிட்டதுன்னா மயம் வரும்பா. என் வீட்டை சோறு இருக்காது, எல்லாம் இருக்குப்பா. அப்படி ஓடுவான். அப்புறம் அந்த உடனே வரி சேர்த்து அப்புறம் பச்சை அரிசி பொங்க கொடுத்தாங்கன்னா பொங்கி பொங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு. சரி இருக்கட்டும் பாப்பா. என் கதை தான் சாமி. சரி பாப்பா, தேசம் என்பது 56 தேசம். அது ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய நாடு நாடு. அது ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய நாடு. இந்த நாடு என்ன நாடுன்னு தெரியுமா? சொல்லுவா. கேகய நாட்டை ஆண்டி வரக்கூடிய, கேகய நாட்டை ஆண்டு வரக்கூடிய. ஆமா. திருக்கீர்த்தன் மேகலாவதிக்கு ஒரே ஒரு பொண்ணு, ஆசை பொண்ணு. என் பேருதான் திருவருணை. பாப்பா, டெல்லியாக அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனன் இருக்கிறார் அல்லவா? மகாராஜன். அவர் யாரு எனக்கு? உங்க மூத்தாரு. மூத்தாரு. அவருக்கு இளையவர் யாரு? துர்ச்சோதனன். துர்ச்சோதனன் புலிதான் நான் மாலையிட்டேன். ஆமா, நாங்க பணக்காரிடி, லட்சாதிபதி, கோடீஸ்வரி. என்ன போல பணக்காரி இந்த ஊர்ல வளர்த்திருந்தா என்ன போல நகை நட்டு போட முடியுமா? என்ன பேர் முடி வச்சிருக்க முடியுமா? சொல்லி பார்க்கலாம். இது டோபா முடின்னு தெரியாத ஒருத்தருக்கு எல்லா பேர் பவுல் போட முடியுமாடி? பணக்காரியா? பணக்காரி நாதா நீதா? நான் பணக்காரி. இந்த ஊர்ல யாராச்சும் ஒருத்தர் பணக்காரி எந்த சக்கரத்துல நிக்க சொல்ல பார்க்கலாம். கீரனூர்ல எந்த சக்காலத்து பணக்காரி நாட்டாலும் அந்த என் சக்காலத்தை சொசைட்டி கட்டில முன்ன ஓடி நிப்பா. அரிசி வாங்குறதுக்கு. இந்த பணக்காரிக்கிற சக்காலத்தை ஏரி வேலைக்கு ஓடுவான். இல்லாத பட்ட கூட கொஞ்சம் பொறுமையா போவாங்க. இந்த பணக்காரிங்கிற பாரு, அவன் தான் முன்ன ஓடுவான். 7 நாள் ஏரி வேலை. ஏரி வேலை முடிஞ்சதும் 8 நாள் கழிச்சு நேரா இங்க பாரு இந்தியன் பேங்க்ல போய் ஏங்க இதுல ஏறிக்கிச்சா பாருங்க. இதுல என்ன என்னது? பேங்க் பாஸ்புக்ல புக்க கொடுத்துட்டான். அதெல்லாம் வந்து திருத்தமா அவங்க சொல்லுவாங்கடி. உன் நாட்டை படிச்சு அக்கௌண்ட்ல இருக்குதான்னு பாப்பா. ஆமா, என் நாட்டை படிக்கல. இதுல ஏறிக்கிச்சா பாரு சத்த. இருந்தா குடிக்கிறேன், இல்லன்னா கிடக்குறேன். என்ன போல பவுனே போட முடியாது இந்த ஊர்ல பாரு. காதுல போட்டதுலாம் பவுனு தான். ஆமா, 100 ரூபாய் கவலைக்கு தெரியாது ஒருத்திக்கும். ஏய், இந்த பவுன் விலையை கேட்டாவே நீ செத்துருவடி. என்ன வேலை அது சொல்லித்தான் காட்டா. அது என்ன வேலை? இதுதான் 50 லட்சம் 500 7,000 3000 2554 ரூபாய் என் விலையே. என்ன தரம் சொல்லு. 50 லட்சம் 7,000 3000 2000 1000